திரு பொன் வில்சன், இந்த ஒரு கோரிக்கை அல்லது இந்த ஒரு கருத்து, ஆதரவு, எதிர்ப்பு, எதிர்பார்ப்பு அப்படிலாம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். சில மாதங்களாகவே நம்ம தொடருது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதுலேருந்தே இந்த கருத்துக்கள் தொடர்வதை பார்க்குறோம். இப்போ ரொம்ப அது கூர்மையடைந்து வருகிற 15ஆம் தேதி அமித்ஷா வரவிருக்கக்கூடிய நிலையில் இது ஒரு மாதிரி செட்டில் டவுன் ஆகும் இந்த கூட்டணி. அதாவது ஒன்றுபட்ட அதிமுக இல்லை என்றாலும் கூட அவர்கள் வேறு விதத்தில் இணைவார்கள் அப்படின்னா அந்த கருத்து இப்போ ரொம்ப கூர்மையடைவதை பார்க்குறோம். இதன் பின்னணியில் பார்க்கும்போது இந்த ஆலோசனை கூட்டம்லாம் ஒத்தி வச்சுருக்காங்க. எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க பொன் வில்சன்? முதல் விஷயம் வந்து பிஜேபியோடைய என்டிஏ கூட்டணியில் கடந்த காலங்களில் வந்து 2021 வரைக்கும் வந்து அதிமுக அந்த கூட்டணியில் இருந்துச்சு. அதற்கு பிறகு வந்து அதிமுக வெளியேறிய பிறகு அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட திரு ஓபிஎஸ் அவர்களும் அதற்கு முன்னாடியே வெளியேற்றப்பட்ட டிடிவி அவருடைய கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த இரண்டும் வந்து என்டிஏ கூட தொடர்ந்து பயணித்தாங்க. 2024 தேர்தலில் பிஜேபி கூட இருந்து தான் தேர்தலில் சந்தித்தாங்க அவங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்போது அதிமுக தான் தமிழ்நாட்டில் ஒரு பலமான எதிர்கட்சி. அப்போது அந்த கட்சி கூட கூட்டணி வைத்தால்தான் தமிழ்நாட்டில் திமுகவின் ஒரு ராட்சத கூட்டணி உள்ள கட்சியை எதிர்ப்பால் இருந்தால் கூட ஆட்சியை பற்றி அந்த கூட்டணியை தோற்கடிக்கணும்னா நம்மளுக்கு அதிமுக கூட்டணி இருந்தால்தான் முடியும், அந்த கட்சியோடு தான் அப்படின்னு சொல்லி பிஜேபி முடிவு செய்து அதிமுக கிட்ட வேண்டுகோள் விடுக்க அதிமுகவும் அதை ஏற்றுக்கொண்டு 2 பேரும் கூட்டணி வச்சாங்க. அந்த கூட்டணி வைக்கும் பொழுதே திரு ஓபிஎஸ் அவர்களுள்ள டிவிக்கோ ஒரு நெருடல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த ரிஸ்க்கு தெரிஞ்சு தான் பிஜேபி வந்து கூட்டணி வச்சாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ டிடிவி என்ன பேசினார் அப்படின்றது இப்போது இந்த கூட்டணி வச்ச பிறகு அது ஒரு பக்கம். அவர் வந்து இந்த முதலமைச்சர் வேட்பாளர் நான் ஏற்றுக்க மாட்டேன், நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் தனியாக தான் இருப்போம், அது ஒரு பக்கம். ஓபிஎஸ் நிலைமை என்னென்னா பிஜேபி கூட ஒரு அதிருப்தி நிலைமை. அவர்கள் தகுந்த முறையில் எனக்கு மரியாதை கொடுக்கல, நான் வரவேற்கிறதுக்கோ வழி அனுப்புறதுக்கோ மோடி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கல எனக்கு, அதனால் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, நாளைக்கு மறுபடியும் நீங்கள் இந்த என்டிஏ கூட்டணியில் சேர வாய்ப்பு இருக்குதுனால எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொன்னார். திமுக ஆப்ஷனோடு ஓப்பனாக தான் வச்சுருந்தார் அவர். எது வேணால் நடக்கலாம் அரசியலில், எதிரி இல்லை நண்பன் இல்லை, அவர் அப்படி சொல்லியாச்சு. இப்போ இந்த கூட்டணி ஜெல்லாகி அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு 175 தொகுதியில் பிரச்சாரத்தையும் ஏடிஎம்கே மேற்கொண்டு எல்லா விதத்துலேயும் 2 பேரும் செட்டில் ஆகி ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் இணக்கமாக எல்லா இடத்துலையும் எல்லா சட்டமன்ற தொகுதி பிரச்சாரத்துலையும் எழுச்சி பயணத்துலையும் பிஜேபியும் அந்த கூட்டணியில் கலந்துக்கிட்டு ஓரளவுக்கு எல்லாருமே ஜெல்லாகி இருக்குது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன செய்துட்டாங்கன்னா, அவங்க பூத் கமிட்டி முதற்கொண்டு எல்லாத்தையும் அமைச்ச பிறகு நிர்வாகிகள் நியமனம் எல்லாமே முடித்த பிறகு பிரச்சாரத்துக்கே அவங்க கிளம்பி பிரச்சார பயணம் மேற்கொண்டாங்க. நயினார் நாகேந்திரனும் அவர் பக்கம் பிரச்சார பயணம். இப்போ அடுத்த கட்டம் கூட்டணிக்குள்ளே யார் யாரை கொண்டு வர முடியும். இப்போ வெளியே இருக்கிற கட்சிகள் ஒன்று, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நெருடலாளர்கள், இந்த நெருடல் இருக்கிறவர்கள் கூட்டணிக்குள்ளே வர வைக்க முடியுமா? முதல் விஷயமே வந்து அந்த ஒருங்கிணைப்புன்ற வார்த்தையை வந்து அமித்ஷாவே முதல் கூட்டத்திலேயே ஏப்ரல் 11ஆம் தேதி அவர் தமிழ்நாட்டிற்கு வந்து முதலாக அதிமுக கூட பிஜேபி கூட்டணி, அதிமுக தலைமையில் முதலமைச்சராக அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அப்படின்றத அறிவித்து இவர் தலைமையில் தான் கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அகில இந்திய அளவில் மோடிஜி தலைவர், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைவர் அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லும் பொழுதே முதல் வார்த்தையாக அவர் சொன்னது என்னென்னா, அதிமுகவின் உள்கட்சி விவகாரத்தில் எந்த காலத்திலையும் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் அந்த விஷயத்தை வந்து அவர் அதோடு அது க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தனையோ செங்கோட்டையன்கள் பேசி பார்த்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு என்னென்னா, ஒரு ப்ராடர் மைண்டில் பார்த்திங்கன்னா அதிமுக என்ற கட்சி வெற்றி பெறணும். இப்போ இந்த முரண்பாடுகளுக்குள்ளே வந்து சசிகலா அம்மையார் வரவே இல்லை. சசிகலா அம்மையார் எப்போது வந்து 2021 நினைக்கிறேன் சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு அவர்கள் அரசியல் விட்டு ஒதுங்குறாங்க. அதுக்கப்புறம் அரசியல் கருத்துக்களை எல்லாமே பேசுனாங்க. ஆனால் எந்த காலகட்டத்திலையும் இதுக்கு ஆதரவு அதுக்கு ஆதரவுன்னு அவங்க எந்த காலத்திலையும் சொல்ல. பிஜேபி கூட அமமுக கூட்டணி இருக்கும்போதும் சொல்ல, அமமுக தனியாக நிற்கும்போதும் அவங்க நாங்கள் ஆதரிக்கிறேன்னு சொல்ல. அதே நேரத்தில் அவங்க பொதுவாக என்ன சொன்னோம், அதிமுக வெற்றி பெற வேண்டும், இரட்டையிலே வெற்றி பெற வேண்டும், எல்லாரும் என் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா இருக்கணும். சசிகலா அம்மா சொன்னது அதுதான். என் பிள்ளைகள்லாம் ஒன்றா இருக்கணும்னா அதில் எந்தெந்த பிள்ளைகள்ன்றது நம்மளுக்கு தெரியாது. திரும்பி பிரிஞ்ச பிறகு செந்தில் பாலாஜி வெளியே போனார், அதெல்லாம் கூட பிள்ளைகள் தான்.
அதனால் அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவில் எந்த பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறாங்கன்றது நம்ம கேசிபி வெளியே இருக்காரு, நீங்க குறிப்பிட்டீங்கன்னா நிறைய பிள்ளைகள் புகழேந்தி வெளியே இருக்காரு. அதான் ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு நீங்க குறிப்பிட்டீங்கன்னா திமுகவில் கோலிச்சிருக்கக்கூடிய நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடினா நிறையா நீங்கள் சொல்லலாம். ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு இப்போ ரெண்டு விஷயம் நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க சொல்ல வருது. ரெண்டு விஷயம் இருக்கக்கூடிய கேள்வி. அது திருமதி சசிகலாவாக இருக்கட்டும் அல்லது செங்கோட்டையன் வேறு கட்சிக்கு போய்விட்டார், அதனால் அது அவர் பேசி பலனில்லை. ஆனால் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ரெண்டு பேரோட அந்த கருத்து எதற்காக வெளியேறினார்கள் அல்லது வெளியேற்றப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது உரிய மரியாதை தரப்படவில்லை, பிரதமரை சந்திக்க கூட முடியவில்லை என்ற அதிருப்தியில் தான் ஓபிஎஸ் வெளியேறாரு. டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையை நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு நாள்தோறும் வந்து 2 செய்தியாளர் சந்திப்புலையாவது அதை தொடர்ந்து அவர் பேசிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? இந்த தரப்பில் பார்க்கும்போது சமீபத்திய பொதுக்குழுவிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் மட்டுமல்ல, அவருடைய முன்னாள் அமைச்சர்கள் அடுத்தடுத்த நிர்வாகிகள் கூட அதை வந்து தான் பூடகமாக தான் அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் வெவ்வேறு விதங்களில். அதுதான் நான் முன்னாடி கேட்டேன். இப்போ இதை எப்படி செட்டில் ஆக போகுது அப்படின்றதான் இப்போ அந்த விஷயம் தான் கூர்மையாக பார்க்கப்படுது. இப்போது அந்த தரப்பு என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நிலைப்பாடில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். எங்கள் தலைமையில் கூட்டணி என்பது, அடுத்தது முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக இரட்டை இலை, இதுதான் பிரதான கட்சி. கூட்டணியை நிர்ணயிக்கிறது நாங்கள். கூட்டணியில் யார் முடிவு எடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் அவருக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு மெசேஜ் தானே. ஆமாம், இறுதி முடிவு எடுக்கக்கூடிய நாங்கள். கன்சல்டேஷன்லாம் நடக்கும், அதாவது ஆஃப் த ரெக்கார்டு வந்து கன்சல்டேஷன் நடக்கும். சின்ன கட்சி பெரிய கட்சியாக இருந்தால் கூட ஆஃப் த ரெக்கார்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. சின்ன இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அது வேற. இப்போ இந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஒரு கருத்து. பாஜக வந்து ஏறக்குறைய ஒரு 90 இடங்களை கேட்டதாகவும், நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அடுத்தடுத்த கட்சிகளுக்கு சொன்னதாகவும், அதற்காக தான் இந்த மெசேஜை தந்தார் எடப்பாடி பழனிசாமி. இல்லை, என் கூட்டணி தொடர்பாக அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் இவ்வளோ இடம் இவங்களுக்கு தரணுன்றதை நான் தான் தீர்மானிப்பேன், அந்த முழு அதிகாரம் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்படி பார்க்கலாம்? இது நிறைய யூகம் இந்த மாதிரி வரும். இப்போது காங்கிரஸும் 117 இடம் எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் பர்வீன் சக்கரவர்த்தி வந்து போய் விஜய் கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பக்கம் எல்லாம் 70 இடங்கள் துணை முதலமைச்சர் அப்படின்னு ஒரு தகவல். அதனால என்னன்னா இதெல்லாம் வந்து யூகங்கள் தான். இதெல்லாம் நடைமுறைக்கு என்ன சாத்தியமோ அதுதான் மற்றபடி வந்து பேச்சுவார்த்தை நடக்கும்போது தான் அது வந்து உண்மையான பேச்சுவார்த்தை. அஃபீஷியலாக சொல்லும்போது தான் தெரியும். இன்றைக்கு கூட ஓபிஎஸ்ஓ யாரோ அஃபீஷியலாக எதுவுமே சொல்லலை. அது ஒரு பக்கம் நம்ம இதில் யூகத்தில் என்ன வருதுன்னா, இப்போ 10ஆம் தேதி அதிமுக மற்ற கட்சிகளோட விவகாரங்களை நான் தலையிட மாட்டேன்னு சொன்ன அமித்ஷா அப்போ. ஆனால் இப்போ தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லாத்தையுமே சேர்க்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து விட்டார்களோ, இல்லை அதை வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்களோ? இல்லை, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே அதிகாரம் இருக்குதுல்ல. கட்சியில் இருக்கிற எந்த கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரம் இருக்குது? கட்சிக்குள்ளே சேர்க்கறது தான், ஒரு கட்சிக்குள்ளே சேர்க்கறது தான் தலையிட மாட்டாங்க. கூட்டணிக்குள்ளே சேர்க்கறத பற்றி பேசுறதுக்கு எல்லா கட்சிகளுக்கும் எல்லா இடத்துலையும் அதிகாரம் இருக்குது. ஆமாம், அது வந்து நான் வந்து யார்கிட்டையும் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இறுதி முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல வந்து, அறிவிக்க வேண்டிய இடத்துல வந்து எடப்பாடியார் இருப்பார். இறுதி முடிவு அப்படின்றது அவங்க கூட்டணி தலைமை, அவர் தான் தலைவர் தானே இறுதி முடிவு எடுக்கணும். மற்றபடி யார் வேணாலும் ஒரு கட்சியை கொண்டு வரணும்னா யாரை முயற்சி பண்ணால் கொண்டு வர முடியும், அதுவும் இருக்குது. அமித்ஷா முயற்சி செய்தால் கொண்டு வர முடியும் அப்படின்றது என்ன இருக்கலாம். இவர்களுக்கு என்னென்னா, இப்போ ஓபிஎஸ்ஓ இப்போ சசிகலா அம்மாவோ என்னென்னா, இப்போ சசிகலா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுக வெற்றி பெற வேண்டும், எல்லாம் ஒருங்கிணைக்கணும், எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை விட முக்கியம் அதிமுக வெற்றி பெற வேண்டும். அதாவது பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும், வீடே இல்லைன்னா ஓடு மாற்ற முடியாது. அப்போது கட்சி இருக்கணும், கட்சி வெற்றி பெறணும், அப்புறம் தான் மற்ற உரிமைகள். அந்த எண்ணத்தில் அவங்க இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் வந்து அவர் வந்து என்ன நிலைமையில் இருக்காரு. இந்த கோரிக்கை இந்த எண்ணத்தோடு தான் ஒன்றுபட்ட அதிமுக வேணும் தொடர்ச்சியாக பேசி வந்ததை நம்ம பார்த்தோம். அதை இவர் ஏற்கவில்லை. இல்லை, நான் என்ன சொல்றேன், அது ஒரு வேற கோணத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. ஒன்றுபட்ட அதிமுகன்ற வார்த்தையை எங்கேயும் அதை நம்ம வெளியில வந்துடலாம். அதிமுக இரட்டையில எடப்பாடி மைனஸ் ஒன்றுபட்ட அதிமுகவே இல்லை. இவர்களை விட்டுருங்க, மற்ற ஒன்றுபட்ட அதிமுக எங்க இருக்கு? இல்ல, அவங்களோட கோரிக்கையை சொல்றேன். இல்ல, அது வைத்த கோரிக்கையை சொல்றேன். கோரிக்கை வைக்கலாம் சார். அவங்க ஒன்றுபட்ட அதிமுக எங்க இருக்குது? இப்போ இந்த அதிமுக விட்டுருங்க, எடப்பாடியார் அதிமுக விட்டுருங்க, அவங்க ஒன்றுபட்ட அதிமுக எங்கேயா நீங்க பாத்துறீங்களா இது வரைக்கும் 3 வருஷத்துல? ஜூன் 23ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றி 23 தீர்மானங்கள், ஜூலை 11ஆம் தேதி பொதுக்குழு செயற்குழுவில் நீக்கம், அதுக்கு முன்னாடி 2017 சசிகலா அம்மா டிடிவி நீக்கம். இதற்கு பிறகு அதிமுக அஃபிஷியலாக இருக்கிற எடப்பாடி கிட்ட இல்லாத
மற்ற அதிமுகக்கள் ஒன்று சேர்ந்து தான் நீங்கள் சொல்ல முடியுமா எங்கேயாவது? அதனால் அது வந்து நம்ம அந்த யுகத்தை விட்டுலாம், அதெல்லாம் தாண்டி போயாச்சு. சரி, ஒருவேளை மனக்கசப்புகள் எல்லாத்தையும் தாண்டி போயாச்சு. சரி, ஒன்றுபட்ட அதிமுக நம்ம தவிர்த்துட்டு இப்போ கூட்டணியா இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு, அது இருக்கு, அது லாஜிக்கலா வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அமமுக என்பது ஒரு தனி கட்சியாக இருக்கிறார். திருமதி அம்மையார் சசிகலா அவர்கள் ஆதரவு நிலைப்பாடு விட்டுலாம். ஓபிஎஸ் ரோல் என்னவா இருக்கும் புரியல. அதை தான் சொல்கிறேன். அதை தான் வந்து இப்போ அவரும் வந்து கடந்த 27ஆம் தேதி நினைக்கிறேன் அது கூட்டம் போட்டு அவங்க ஆதரவாளர் கூட்டம் போட்டு பேசும்போது சொன்னார், உரிமை மீட்பு குழு உரிமை மீட்பு கழகமாக மாற்ற போகிறோன்னு. அதற்கு பிறகு எல்லாரும் நிருபர்கள் கேட்டாங்க, இந்த மாதிரி டெல்லி போயிட்டு வந்த பிறகு அமித்ஷா பார்த்துட்டு தனி கட்சியாக எந்த காலத்துலையும் நான் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. மற்றபடி வந்து எந்த வார்த்தைகளும் அதுக்கப்புறம் அவர் பேசலை, எதுவும் முரண்பாடு உள்ள வார்த்தை. அந்த பின்னணியில் மற்றொரு தகவல் இருக்குது, நீ தனி கட்சியே ஆரம்பிக்கல அப்படின்னா இரட்டை இலை தொடர்பாக வழக்கு இருக்குது, அப்போ அதை வந்து நான் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அந்த சிக்கல் எனக்கு வந்துரும்னு ஒரு தகவல் இருக்குல்ல. அதெல்லாம் சொல்லவே இல்லை. அது வந்து நம்ம நீதிமன்றத்தை ஏமாத்துற மாதிரி என்னைக்கு பலாப்பழத்தில் நின்று ரெட்டை இலைக்கு எதிராக நின்றாரு அப்போவே அது கிளைம் இல்லைன்றதோட அப்படி கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டா கிளைம் இல்லைன்றது அது வேறு, அது வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படி கிடையாது. நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், அப்படி இருக்க முடியாது. நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சு அதனால் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது, நீங்கள் ஆரம்பிக்கல அதனால் உங்களுக்கு கொடுத்துட்றன்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்படி இல்லை. பொதுக்குழு செயற்குழு மற்றும் எம்எல்ஏ எம்பிக்கள் அந்த ஆக்ட் பிரகாரம் அப்படி தான் இருக்குது. தேர்தல் கமிஷனுடைய சட்ட விதிகளின் பிரகாரம் என்ன இருக்குதோ அதன் நாம்ஸில் தான் இருக்க முடியும் ஒழிய மற்ற நாம்ஸில் இருக்க முடியாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறதுனா, அதிமுக தெளிவாக சொல்லிருச்சு, அதிமுகன்றது இரட்டை இலை தலைமையில் எங்கள் தலைமையில் இருக்குது, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், நாங்கள் திமுக பிரச்சார எதிரியாக கருதுகிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக பிரதான எதிரி எங்களுக்கு திமுக தான். அதனால் திமுகவை நாங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் எங்கள் தலைமையில் கூட்டணி என்பது ஒருங்கிணைந்த கூட்டணி. இந்த நிபந்தனைகளோ வேண்டாம், இந்த உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுகிற யார் வேண்டுமானாலும் இந்த கூட்டணியில் இருக்கலாம். பிஜேபி கூட ஆரம்பத்திலேயே எடப்பாடியார் சொல்லும் போதே சொன்னார், நாங்கள் பிஜேபி கூட்டணியில் சேர்ந்துருக்கிறோம், என்டிஏ கூட எங்கள் கூட கூட்டணியில் இருக்கிறாங்க, என்டிஏ கூட சில கட்சிகள் கூட்டணியில் இருக்குது, அது வந்து அது அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால் இப்படி ஏற்கனவே அவர் சொன்னார். அதனால் எந்தெந்த இது இப்போ பேசியிருக்காங்களோ அதிமுக தலைமையில் கூட்டணி தலைமை வந்து இவர் தான், நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் தான், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்போது இந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒன்று சேர்வர்கள் ஒன்று சேர்ந்து ஓட்டுக்கள் பிரிக்காமல் திமுகவை எதிர்க்க வேண்டும், எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியாமல் ஆட்சி கட்டில் அமர வேண்டும். அதே நேரத்தில் பேரறிஞர் அண்ணா வார்த்தையும் அதுதான் ஞாபகத்துக்கு வருது, வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் அப்படின்ற விஷயம் வந்து திராவிட நாடு கோரிக்கையை கைவிடும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் அது எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்றது. அந்த ஆஸ்பெக்டில் ஒருவேளை பிஜேபியும் முயற்சி பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் இது சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்றது தெரியாது, அது நம்ம சொல்ல முடியாது சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்றது. பட் முயற்சின்றது அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு நிபந்தனையும் அவங்க அதிமுகவுக்கோ எடப்பாடிக்கோ விதிக்கவே. இது வெற்றி பெறுமா அந்த பின்னணியில் உங்கள் சந்தேகத்திற்கான காரணம் வில்சன்? இது சக்ஸஸ் ஆகுமா தெரியலன்னு சொல்கிறீங்களே, என்ன சந்தேகத்தை வைக்கிறீங்க? இல்லை, அவர்கள் முடிவை தானே மாற்றணும். இப்போ மாற்ற வேண்டிய முடிவுகள்னால், இப்போ சசிகலாமா வந்து எந்த பெரிய முரண்பாடோடு எந்த வார்த்தையும் சொல்ல, அவங்க வந்து ஆதரவு கரம் நீட்டலான்றது விஷயத்தில் தான் அவங்ககிட்ட பேசுவாங்க ஒழிய அவங்க ஒன்றும் இப்போ கட்சியில் சேர்ந்து எதுவும் செய்ய போகிறதில்ல. ஆதரவு கரம் நீட்டுறதுக்கு அப்படின்னு ஏற்கனவே அது உதாரணம் சொல்லியிருக்காங்க, ஜானகி அம்மையார் உதாரணத்தை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து இன்றைக்கு ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அப்போ அவரும் அந்த மனமாற்றத்திற்கு ஏற்பட்டிருக்கலாம். டிடிவியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இல்லைன்றது தான் நான் சொல்ல வரேன்.